யாக்கோபுக்கு அது இக்கட்டு காலம். ஆமென். சில வார்த்தையை படிக்கும்போதே நமக்கு நெஞ்சு பகு பகுன்னு அடிக்கும். ஆனால் அதில் ஆண்டவர் நமக்கு நம்பிக்கை தருவதற்காக ஒரு சின்ன வேடை சேர்த்திருப்பார். ஆனாலும் ஹல்லேலூயா, யாக்கோபுக்கு அது இக்கட்டு காலம், ஆனாலும் அவன் அதற்கு நீங்களாகி ரட்சிக்கப்படுவான். நான் நம்புகிறேன் இந்த வார்த்தை யார் யார் கேட்க வேண்டுமோ அவர்களை தான் கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார் என்று. ஆன்லைன்லேயும் இருக்கிறவங்களையும் சேர்த்து தான் சொல்கிறேன். நான் யாக்கோபை சிநேகித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏசாவை வெறுத்தேன், யாக்கோபை சிநேகித்தேன் சொல்கிறார். அதனுடைய சரியான அர்த்தத்தை பார்க்க வேண்டுமானால் ஆண்டவருக்கு ஏசாவை அவன் பிறக்கிறதுக்கு முன்னாடியே பிடிக்காம ஆயிட்டு அப்படி கிடையாது. ஏசா யாக்கோபு அந்த 2 பேரில் கர்த்தர் ஒருவனை தெரிந்தெடுக்கிறார் பாருங்க. அதை தான் நாங்கள் ஆண்டவருக்கு சொல்லுகிறார். நான் யாக்கோபை தான் சூஸ் பண்ணேன். யார் பெஸ்ட்டுன்னு ஈசாக்கிட்ட கேட்டால் ஈசாக்கு சொல்லுவார் ஏசா தான் பெஸ்ட் அப்படின்னு. உலகம் பெஸ்ட்டுன்னு சொல்கிறத அவர் சூஸ் பண்ண மாட்டார். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரு. ஹல்லேலூயா. சாமுவேல் வந்தபோது சாமுவேலின் தகப்பன் தாவீதை தவிர மீது எல்லாரையும் கொண்டு வந்தாங்க. ஹல்லேலூயா. ஆமென். தேவனுடைய அழைப்பை, தேவனுடைய தெரிந்தெடுத்தலை யார் நினைச்சாலும் தடுக்க முடியாது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தேவனால் மிகவும் சிநேகிக்கப்பட்டவன் அந்த யாக்கோபை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், யாக்கோபை நான் உன்னை வெறுத்து விடவில்லை, நீ என் பார்வைக்கு நம்ம கண்ணுக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சுன்னு அதை பார்த்துட்டே இருப்போம். ஆமென். யாக்கோபு அப்போ விரும்பி பார்க்கிறார். நீ என் பார்வைக்கு அருமையானவன் அப்படின்னு சொல்றார். அருமையானவன். இது ஒரு பக்கத்தில் இருந்தாலும் இன்னொரு பக்கத்தில் அதே யாக்கோபை பார்த்து சொல்லுகிறார், நீ தண்ணீரை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன். நான் ஆண்டவரை தண்ணீரை கடக்க போறேன். நீ அக்கினியில் நடக்கும்போது, ஆண்டவர் தரையிலேயே நடக்க தெரியாது, அக்கினியில். அப்போ நீ அக்கினியில் நடக்கும்போது அப்படின்னாலே ஒரு விஷயம் என்ன தெரியுது? ஒரு பக்கம் ஆண்டவருடைய பாதுகாப்பு இருந்தாலும் ஆண்டவர் அந்த அக்கினியை நியமித்திருக்கிறது தெரிகிறது.